சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் இருந்து 7 முக்கிய நிர்வாகிகள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை கொடுத்து பன்னீர்செல்வத்தின் கட்சியில் இணைய திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏற்கனவே அதிமுகவின் மூத்த 2 நிர்வாகிகள் திமுகவில் இணைந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை கொடுக்கும் விதமாக 7 அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களுடன் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை கொடுக்க திட்டமிட்டிருப்பது அதிர்ச்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியாக அதிமுகவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்துமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது. தொண்டர்களை சந்திக்க சென்றாலும் பணத்தை கொடுத்து கிராமங்களில் இருந்து அழைத்து வரப்பட்டு கூட்டங்கள் கூடுவதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எடப்பாடி பழனிசாமியின் மீது அதிமுகவின் நிர்வாகிகளை வைக்கிறார்கள். தானாக சேர்ந்தால்தான் ஓட்டுக்கள் வரும், ஆட்களை வரவழைத்து பணத்தை கொடுத்து கூட்டத்தை கொடுப்பதால் எந்த ஒரு பயனும் இல்லை என்றும் தற்பொழுது நிர்வாகிகளுக்கே கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் ஓபிஎஸ், சசிகலா, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களை மீண்டும் இணைப்பதில் என்ன சிக்கல் இருக்கிறது? அவர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுப்பதற்கும் முன்வந்து விட்டார்கள். இருந்தபோதிலும் அவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைப்பது உங்களுக்கு விருப்பமில்லை என்று தெரிவிப்பது உங்களது சுயநலத்திற்காக அதிமுகவை தோல்வியடைய வைக்க வேண்டாம் என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் எடப்பாடி பழனிசாமியின் மீது 7 முக்கிய நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள். யாரெல்லாம் அந்த 7 நபர்கள் என்பது அடுத்தடுத்த வீடியோவில் நாம் பார்க்கத்தான் போகிறோம். ஏற்கனவே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய நிர்வாகிகளும் அதிமுகவில் இருக்கத்தான் செய்தார்கள். அன்வர் ராஜா, மைத்திரியன் போன்றவர்கள் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாட்டை நேரடியாக செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுதே அன்வர் ராஜா தெரிவித்துவிட்டார். இன்றைக்கு பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைத்து சிறுபான்மையினர்களுக்கு எதிராக செயல்பட்டாரோ அன்றைக்கே தமிழகத்தில் அதிமுகவை ஓரம் கட்டிவிட்டார்கள் என்றும் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் களம் முற்றிலும் வேறானது என்றும் அதில் அதிமுக உரிமை இல்லாமல் ஒருங்கிணைந்து செயல்படாமல் அதிமுகவின் நிலைமையே தற்பொழுது கிட்டத்தட்ட இழுத்து மூட வேண்டிய நிலைமைக்கு எடப்பாடி தள்ளிவிட்டார் என்றும் கடும் கோபத்தில் அன்வராஜ் அவர்கள் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அதிமுகவிலிருந்து நிர்வாகிகள் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை 7 பேர் கொடுப்பது சரியா? அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகி ஓபிஎஸ்ஸிற்கு கட்சியில் இணையலாமா என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.